இன்றைக்கு பொங்கி எழக்கூடிய தாமோ அன்பரசன் என்ன செய்திருக்க வேண்டும்? 3 ஆண்டு காலமாகிறது. சிட்லப்பாக்கம் பகுதியிலே அவர் எட்டி பார்த்தாரா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொங்கி எழக்கூடிய தாமோ அன்பரசன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்திருக்க வேண்டும். இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக நாம் கடந்த காலங்களிலே 2 போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். 2 போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு நத்தை வேகத்திலே இந்த பணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது கூட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கரை இன்னும் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. வனத்துறையின் சார்பாக 1000 மரக்கன்றுகள் நடைபெற்றிருக்கின்றதை தவிர கடந்த மாதம் வனத்துறை அதிகாரிகளிடத்தில் நான் பேசுகின்ற போது அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், மரம் வைக்க சொன்னார்கள், வைத்து விட்டோம். ஆனால்